ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணி சொல்ல நல்லா நினச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். டியூஷனுக்கு வந்து ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் பழனி. அந்த ஃபீஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்போ வாங்க நம்ம பேசிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு 8ஆம் கிளாஸுக்கு 200 9ஆம் கிளாஸுக்கு 300 பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. இதுக்கு தான் வெளியில் கூட்டிகிட்டு போனேன், என்கிட்ட சொல்லியிருந்தா இன்னும் அதிகமாகவே பேசி முடிச்சிருப்பேன்னு கோமதி சொல்கிறாங்க. இன்னும் அடுத்து பசங்களாம் வருவாங்களா, அப்போ நீயே பேசிக்கோன்னு பழனி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹோட்டல் ரூமில் வந்து மீனாவும் செந்திலும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து ட்ரெயினுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீனா கேட்குறாங்க. உன்னை ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு நீ எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். செந்தில் சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் கால் பண்ணுறாரு. என்னடா மீனா வந்து ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காப்பா அப்படின்னு செந்தில் சொல்கிறார். நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் சொல்லி அனுப்பிச்ச வேலைலாம் நீ மறந்துட்டியான்னு கேட்குறாரு. இல்லைப்பா ஞாபகம் இருக்குது, நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு தானேங்க வந்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு சாயந்தரம் நான் வரத்துக்குள்ளே சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து வந்து அரசி ஏதோ ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ராஜி சிரிச்சிட்டு இருக்காங்க. கோமதி வந்து திட்டுறாங்க. ஏய் அவள் யார் உனக்கு, அவன் நாத்தனார் தானே, உன்னோட சின்ன பொண்ணு தானே, ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, நீ அவளை திட்டாமல் நீ அவள் கூட சேர்ந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. அவங்கக்கிட்டேயும் ஃபோனை காட்டி அவங்களையும் சிரிக்க வச்சுறாங்க. 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம தங்கமயில் இருந்துட்டு சாப்பாடு கேரியர் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு கேரியர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. திருப்பி இன்னொன்று எடுத்துகிட்டு வராங்க. என்னது எல்லா சாப்பாடையும் பேக் பண்ணிட்டு போகிற மாமா பழனிலாம் சாப்பிட்டு வராங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு தங்கமயில் சொல்லவும் அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை அதெல்லாம் சரியாக வராது, கடைக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேணாம், இதெல்லாம் இங்கே பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இனிமேல் பழகிக்க வேண்டியதுதானே தங்கமயில் அவங்களுக்கே ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல கேட்காம சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. கடைக்கு போனோடனே என்னப்பா நீ ஏன் வெயிலில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. நான் ஆட்டோவில் தானே வந்தேன், நீங்கள் வந்தால் 3 பேர் தனித்தனியாக வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. பழனிக்கும் வந்து தாத்தாக்கும் வந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த டைம் பார்த்து கடைக்கு ஆள் வராங்க. தங்கமயில் வந்து ஜாமான்லாம் எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கி கொடுக்குறாங்க. என்னோட வியாபாரமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு உடனே பெருமை தாங்கலை. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.